கடந்த 8 வருடங்களாக ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்டோர் என்னிடம் இன்ஸ்டாகிராம் வழியாக நீங்கள் மீண்டும் WWE எப்பொழுது வருவீர்கள் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு நான் ஒவ்வொருவருக்கும் தனியாக பதில் சொல்ல முடியாது. இதுநாள் வரைக்கும் நான் சொன்ன பதில்கள் வேறு, இப்பொழுது சொல்லக்கூடிய பதில் வேறு. ஏனென்றால் இப்பொழுது WWEயில் வின்ஸ் மிக்மன் கிடையாது. அதனால் இப்பொழுது சூழ்நிலைகள் மாறி உள்ளது. அவர்கள் நன்றாக செயல்படுகிறார்கள். அதற்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் நன்றாக இருக்கிறேன், அவர்களும் நன்றாக இருக்கிறார்கள். அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இப்போ அங்கு முற்றிலுமாக சூழ்நிலை மாறிவிட்டது. முன்பு இருந்ததை போல் இப்பொழுது சூழ்நிலைகள் இல்லை. ஏனென்றால் வின்ஸ் மிக்மேன் அங்கே இருந்து வெளியேறிவிட்டார். அதனால் இப்பொழுது சூழ்நிலைகள் நன்றாக உள்ளது. நான் இப்பொழுது நிம்மதியாக இருக்கிறேன். நான் வெற்றி பெற வேண்டியதை வெற்றி பெற்று விட்டேன். அவர்களும் இப்பொழுது நன்றாக செயல்படுகிறார்கள், நானும் நன்றாக செயல்படுகிறேன். எனக்கு என் உடல்நிலை மீண்டும் கிடைத்து விட்டது. அதனால் நான் நன்றாக இருக்கின்றேன். நான் மீண்டும் வர வேண்டும் என்றால் நீங்கள் பல விஷயங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கிறதற்கு என்னால் முடியாது. அதற்கு ராக் தான் தலையிட வேண்டும். ஏனென்றால் ராக் தான் இப்பொழுது புதிய ஓனராக மாறிக்கொண்டிருக்கிறார். அதனால் ராக் தான் தலையிட வேண்டும் என்று ரேபேக் கூறுகிறார். ரேபேக் கூறியதை வச்சு பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்றாங்க. ரேபேக் எப்படிப்பட்ட ரெஸ்லர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரு பவரான ரெஸ்லர், ஒரு திறமையான ரெஸ்லர், ஃபியூச்சரான ரெஸ்லர். கோல்ட்பெர்க்கோட நெக்ஸ்ட் வெர்ஷன் சொல்லப்பட்ட ரேபேக் WWE விட்டு வெளில போயிட்டார். அது வந்து வின்ஸ் மிக்மேன் அண்ட் ட்ரிபிள் ஹெச் கூட ஏற்பட்ட பிரச்சனையாக வெளில போயிட்டார். அவர் சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றத வச்சு என்ன சொல்றாங்கன்னா, ராக் தான் தலையிடணும்னு சொல்லியிருக்காரு. ராக் தான் இப்போ உள்ள சூழ்நிலை WWE டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ராக் வந்து ட்ரிபிள் ஹெச் சமாதானம் பண்ணும்போது, அதை ட்ரிபிள் ஹெச் சமாதானம் பண்ணி கொண்டு வந்தா ரேபேக்கை மீண்டும் கொண்டு வரலாம். எப்படி சிஎம் பங்க் வந்தாரோ அதே போல ரேபேக் 2025 வருவாரான்றது நிறைய பேரோட எதிர்பார்ப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து WWE பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ரேபேக் எப்படிப்பட்ட ரெஸ்லர்னு. ரேபேக் மீண்டும் ரிட்டர்ன் வரதை பத்தி உங்களுடைய கருத்து என்று கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.